சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் பார்த்தோம்னா இந்திராணி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு சிகப்பு கலரை நம்ம எடுத்தே தீரணும், அதை எடுத்துட்டாக்கி அந்த வர்மா யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொல்லவும் உடனே வந்து இந்திராணி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத அப்படியே மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது இவங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் உடனே சிவா வந்து இந்திராணி இப்படி கவனிக்கிறத பார்த்துருந்தாங்க. உடனே வந்து சிவா வந்து அயலி கிட்ட கண்ணை காட்டுறாங்க, அங்கே பாரு அக்கா நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறத கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி உடனே வந்து அம்மா உங்கள் ரெண்டு பேருக்கு இப்படிலாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு தெரியக்கூடிய விஷயமாச்சு அப்படிங்கவோ உடனே வழக்கம் போல் அயலியும் எதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து தெரிஞ்ச ஆள் மூலமாக நம்ம எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்திராணியும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணவும் உடனே அயலியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து வர்மாவுக்கு ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க இந்திராணி கிட்ட வேலை செய்யப்பட்டவங்களாம் இருக்கவும் உடனே வந்து சொல்லி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருங்கள் உங்களை எப்படியாவது கையங்கலமாக பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு வந்து அவங்க இந்திராணி இப்படி ஒரு இது செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே வர்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்கும்போது ஆமாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்திராணி இந்த அளவுக்கு ரொம்பவே மும்முரமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படியும் உங்களை கைது பண்ணியே திருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இப்படிலாம் வந்து ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வர்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த இந்திராணி திடீர்னு இந்த மாதிரிக்கு வந்து இப்படி இறங்கி இருக்கிறா, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அது எப்படியா அது வந்து கண்டுபிடிச்சி தீரணும், அது மட்டும் நம்ம வந்து அவள் கையில் கிடச்சிருச்சுன்னா நம்ம வசமாக மாட்டிக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்மா நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா கபிலனுக்கு வர்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொல்ல வர்மா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே பாரு உங்கள் அக்கா இந்த மாதிரிக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாலாம் என்னை பிடிக்கிறதுக்காக, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கபிலன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு வர்மா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கும்போது இங்கே பாருடா எனக்கு நம்பகத்தன்மான ஒரு இடத்துல இருந்து தான் எனக்கு ஃபோன் வந்திருக்குது, அதனால அது என்னன்னு சொல்லிக்கிட்டு நீ விசாரிச்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லவும் உடனே கபிலனும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க இந்திராணியை பார்க்க வரும்போது அப்போ இந்திராணி வந்து பார்க்கும்போது பாவைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன கபிலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லைக்கா ஒன்று சும்மா தான் பார்க்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பேச்சை தொடங்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பாவைக்கு சாப்பாடு முடிச்சதுமே அவங்க நீ போய் தூங்க அப்படிங்கும்போது உடனே பாவை சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கபிலன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அக்கா ஆமாம் இந்த வர்மாவை பிடிக்கிறதுக்காக நீ ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன கபிலா இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியலக்கா நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே இந்திராணி வந்து இல்லை கபிலா இந்த விஷயத்தை பற்றி நீயும் தெரிஞ்சுக்கிடணும், ஏன்னா அந்த வர்மாவால் நம்ம குடும்பத்துக்கு எப்போனாலும் ஆபத்து வரும், அதனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் நினச்சேன், நீயே கேட்டது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இந்திராணி வந்து சொல்லிட்டாங்க, ஆமாம் கபிலா நான் வந்து இந்த மாதிரிக்கே வர்மாவை பிடிக்கிறதுக்காக இப்படி நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது, ஏன் என் கூட இருக்கப்பட்டவங்களுக்கு கூட தெரியாது, அதை சீக்கிரட்டாகவே நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ வர்மாவை பிடிச்சிட்டாக்கி நம்மளும் நான் சேர்ந்து மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அக்கா இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, நான் சொல்றது கேளு, இதை இப்பவுமே நீ கைவிட்டுரு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே உடனே இந்திராணி வந்து என்ன கபிலா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இதை கைவிட்டுறதுக்கா, இதுக்காக நான் எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது நீ உண்மையில சொல்ல போனாக்கி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், ஆனா நீ என்னன்னா இது கைவிட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது நடக்கவே நடக்காது, இதெல்லாம் நான் எந்த அளவுக்கு நான் வந்து முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன்னு அது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கபிலன் வந்து சரியக்கா நான் ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன், ஆமா நீ எந்த அளவுக்கு நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப அந்த விஷயத்தையும் இந்திராணி வந்து சொல்றாங்க. இது கேட்டதுமே கபிலன் வந்து என்னது வர்மாவை அக்கா கிட்டத்தட்ட நெருங்கிட்டா போலுக்க, இது இப்பவுமே நம்ம வர்மா கிட்ட சொல்லி ஆகணும், இல்லைன்னா நம்மளையும் வந்து சேர்த்துல அக்கா வந்து கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா கபிலன் வந்து அவங்க வர்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வர்மா வந்து சொல்லு கபிலா உண்மையிலே வந்து உங்கள் அக்கா இந்த மாதிரிக்கு என்னை பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் வர்மா நீ கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா கபிலன் வந்து வர்மா கிட்ட பேசுறது எல்லாத்தையும் வந்து அயலி சிவாவும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து வர்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு கபிலா அது மட்டும் நடந்துடக்கூடாது, அப்படியே உங்கள் அக்கா என்னை கிட்ட நெருங்கினாக்கி நீ தான் மாட்டிக்கிடுவ, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு வர்மா எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற, உனக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ இப்படிலாம் நீ பேசலாமா அப்படிங்கும்போது எங்க பாருடா எக்காரணத்து கொண்டும் உங்கள் அக்கா இதை பண்ணக்கூடாது, அவளை உடனே இதை கைவிட்டுற சொல்லு அப்படிங்கவும் நான் சொல்லாமையா இருப்பேன், நான் சொன்னேன், ஆனால் அக்கா கண்டிப்பாக என் பேச்சை கேட்குற நிலைமையில இல்லை, அவள் அதுக்கெல்லாம் மேலே உன்னை நெருங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கவும்
இதை கேட்டதுமே உடனே வந்து அவங்க வர்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு கபிலா, எக்காரணத்து கொண்டும் உங்க அக்கா கையில நான் மாட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த சிகப்பு கலரை தேடி தானே எல்லாரும் போறாங்க, அது என் கைக்கு கிடைச்சாகணும். அது மட்டும் இல்லாம வேற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இது கேட்டதுமே கபிலன் வந்து இங்க பாரு வர்மா, இது என்னால முடியாது அப்படிங்கும் போது இது மட்டும் நீ முடிக்கலன்னு வச்சுக்கிட, அதுக்கப்புறமா உங்க அக்காவை நீ உயிரோடய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஏன் வர்மா நீ இந்த மாதிரிக்கு எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, ஆமாடா உனக்கும் உன் குடும்பம் முக்கியம்னா எனக்கு நான் மட்டும்தான் முக்கியம், அதுக்காக நான் எந்த இலக்கினாலும் போவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அதனால உங்ககிட்ட கொடுத்த வேலையை நீ செஞ்சு முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கபிலனுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அடுத்து பார்த்தோம்னா சிவா அயலி இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டதுமே அப்ப சிவா வந்து சொல்றாங்க, அயலி எப்படி இந்த வர்மாவை நம்ம கண்டுபிடிச்சு தீரணும், அதுக்கு கபிலனை வச்சு அவன் எப்படி மூவ் பண்றான் பாத்தியா அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, வர்மாவை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி கபிலனை தான், கபிலனை வச்சு தான் அந்த வர்மாவை நம்ம நினச்ச மாதிரிக்கு அந்த இடத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அயலி பார்த்தோம்னா ஒரு பிளானை போட்டு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ இங்கே பார்க்கும்போது அயலியோட அம்மா அர்ச்சனாவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு திடீர்னு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. உடனே நர்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க அயலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அம்மாவுக்கு இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே அயலி வந்து பதட்டம் அடைகிறாங்க. அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க, இப்போ நான் வர முடியாது, ஆனால் அம்மாவை வந்து எப்படியாவது வந்து அவங்கள சரி பண்ணணும், அதனால டாக்டரை உடனே வந்து அந்த இடத்துக்கு வரவழைச்சிருங்க, அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே சரிதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க அர்ச்சனாவை பார்த்துட்டு இருக்கிற அந்த டாக்டரை வரவழைக்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்குள்ள எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ வந்து இங்கே சிவாவை தான் காட்டுறாங்க. அப்போ சிவா வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சிவா, நம்ம எப்படியாவது வந்து வர்மாவை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அம்மா கண்டிப்பாக வந்து பொழைச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால அம்மாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அயலி பார்த்தோம்னா தன்னுடைய அம்மாவை பற்றி அவங்க நினைக்கிறாங்க. அம்மா உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதும்மா, உன் பொண்ணு வந்து இந்த மாதிரிக்கு வர்மாவை பிடிக்கணும், உன்னை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டுட்டு வந்தவனை நான் வெளி உலகத்துக்கு நான் கொண்டுட்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் நீ எந்த தப்புமே செய்யலன்னு சொல்லி நான் நிரூபிக்கணுமா, அதுக்கு எனக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அயலி மனசுக்குள்ள நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா இங்க வர்மாவை தான் காட்டுறாங்க. வர்மா வந்து அவங்க தன்னுடைய ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியும் இந்த என்னை பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த ஏடி வருவா, அவளை இதோட கதையை முடிச்சிட வேண்டியதான், முடிக்கிறதுக்கு முன்னாடி அவள் யாருங்கிறத நம்ம வந்து பார்த்தே தீரணும் முகத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா இவங்க வந்து அந்த சிகப்பு கலரை தேடி எல்லாருமே போகிறாங்க. இந்திராணி சிவா அயலி எல்லாரும் போகவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வர்மா தன்னுடைய ஆட்களோட அவங்களும் வராங்க. அப்போ கபிலன்ட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்குறாங்க, எப்படியாவது வந்து அதை வந்து நம்ம தடுத்து தீரணும்னு சொல்லிக்கிட்டு கபிலனும் அங்கேருந்து இறங்குறாங்க. அப்போ வந்து இந்திராணி வந்து இது வரைக்கும் வர்மாவை பற்றி சேகரிச்சிருக்கிற எல்லாத்தையும் வந்து கபிலனை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுடைய ஆபீஸ்க்கு யாருக்கு தெரியாமல் கபிலன் வந்து அவங்க போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து வர்மா வந்து எப்படியும் அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சு தீரணும், அதாவது அயலி யாருங்கிறத கண்டுபிடிச்சு தீரணும்னு சொல்லிட்டு அவங்களும் மும்முரமாக இறங்கவும் வர்மா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதனால அயலி சிவா இந்திராணி இவங்க 3 வர்மாவை எப்படியாவது கைங்குளமாக பிடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு மும்முரமாக அவங்க இறங்குறாங்க. அதே நேரத்தில் அங்கே வர்மா பார்த்தோம்னா அயலி யாருங்கிறதுக்கு நம்ம எப்படியோ கண்டுபிடிச்சி தின்னு சொல்லிட்டு வர்மாவும் அதே இடத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்திராணி சேகரித்து வச்சிருக்கிற அவளத்தையும் நம்ம எடுத்து தீரணும், அது எல்லாத்தையும் நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து அவங்களும் வந்து அந்த ஃபைலில் டாக்குமெண்ட்டை தேடிட்டு அவங்களும் வந்து அவங்க இந்திராணி இருக்கிற அந்த ஆஃபீஸுக்கு வராங்க. இப்படி ஆளுக்கு பார்த்தோம்னா அவங்கள காப்பாற்றிக்கிட்டதுக்காகவும் இன்னொரு பக்கம் அர்ச்சனாவை எப்படியாவது வந்து நிரபராதின்னு நிரூபிக்கணும்னு சொல்லிக்கிட்டு சிவா அயலி இந்திராணி இவங்க 3 ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க. கபிலன் வந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் வர்மா வந்து நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இறங்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிவா அயலி வந்து வர்மாவை கையங்குளமா கண்டுபிடிச்சிருவாங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து அவங்க அர்ச்சனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அர்ச்சனா வந்து கண்முழிச்சு பழைய நிலைமைக்கு வந்து அவங்களுக்கு ஞாபகம்லாம் திரும்பிடுமா, இதனால வந்து வர்மாவுக்கு எந்த மாதிரிக்கு ஆபத்து வரப்போகுது, வர்மாவை பிடிக்கிறதுக்காக அர்ச்சனா அயலிக்கு சிவாவுக்கு எந்த மாதிரிக்கு உதவி பண்ண போகிறாங்க, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, வர்மாவை கையங்குளமாக கண்டுபிடிச்சி அர்ச்சனா நிரபராதி அவங்க எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு அயலி சிவா வந்து நிரூபிச்சிருவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.